தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/9/2016 சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை 7:14 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு மகாலயம் ஆரம்பம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்துக்கள். அதில் ஒன்று, சில பேரை பார்க்க போகிற போது ஏதாவது கொண்டுகிட்டு போவாங்க, பழம் அல்லது ரொட்டி அல்லது ஏதாவது ஒன்று அவர்களுக்கு பிடித்தது. சில பேர் எதுவுமே கொண்டுகிட்டு போகாமல் சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுவோம், தலையை காட்டிட்டு வந்துடுவோம் அப்படிம்பாங்க. வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். யாருக்கு எப்படி போனாலும் சரி, ஒரு 3-4 பேருக்கு ஏதாவது கொண்டுகிட்டு போகணும். அது யாருக்கு கொண்டுகிட்டு போகிறது அப்படிங்கிறத முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு கோவிலுக்கு செல்கின்ற பொழுது, தெய்வத்தை பார்க்கின்ற பொழுது ஏதாவது கையில் கொண்டுகிட்டு போகணுமா? பூ கொண்டு போனால் பூசை என்பதற்கு அர்த்தம். பூவினால் செய்யப்படுகின்ற ஒரு வழிபாட்டுக்கு பெயர்தான் பூஜை என்று பெயர். அதனாலே ஒரு பூவாவது கொண்டு போக வேண்டும், அல்லது ஏதாவது கற்பூரமாவது கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண்களை பார்க்க போகின்ற பொழுது அவர்களுக்கு பிடித்தது ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் வயதானவர்களை பார்க்க போகின்ற பொழுது வயதானவர்களுக்கு ஆதரவு பெரும்பாலும் இருக்காது. அப்படி ஆதரவில்லாத பொழுது அவர்கள் சாப்பாடுகளிலே ருசியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது, அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம், இப்பொழுது இப்படி இருக்கிறோமே என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். அவர்களுக்கு பிடித்தமான சுவையான ஏதாவது ஒரு ஆகாரங்களை நாம் இல்லை குறைந்தது ஒரு ரொட்டிக்கட்டு அல்லது பழங்கள் இவற்றையாவது வாங்கி கொடுத்து பார்த்தால் அவர்களுடைய மனம் மகிழ்ச்சியடையும், அவருடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும். வயதானவர்களை முதியவர்களை எல்லாம் பார்க்க செல்கின்ற பொழுது நம் கையில் ஏதாவது ஒன்று கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு பிடித்தமானதாகவும் உணவுப் பொருளாகவும் அது இருக்கலாம். அதே போல ஒரு குருவை பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆசிரியரை பார்க்கின்ற பொழுது, குருவாக மதிப்போர்களை பார்க்கின்ற பொழுது, சான்றோர்கள் ஆண்டோர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பிடித்தமானதை கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது மாதிரி தான் கண்ணனுக்கு குசேலனாக இருந்தவன் என்ன கொடுத்தான்? அவல் கொடுத்தான். குசேலன் கண்ணனை பார்க்க போகின்ற பொழுது வழியிலே காவல்காரர்கள் மறித்தார்கள். உன்னுடைய பள்ளித்தோழன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். உள்ளே சென்றவுடனே கண்ணன் அவரை அழைத்து விட்டார். அழைத்தவுடனே கிழிந்த ஆடையோடு வந்த அவர் அந்த ஆடையிலே ஒரு பகுதியிலே இருந்து முடிந்து வைத்திருக்கின்ற அவலை கொடுத்தார். ஒரு பிடி அவலை கண்ணன் சாப்பிட்டவுடனே குசேலன் குபேரனாகிவிட்டான். காரணம், அந்த தெய்வத்திற்கு ஒரு நைவேத்திய பொருள் அதை கொடுத்தார். வயிறு நிறைந்தது. இங்கு வீடு மாளிகையாக மாறிவிட்டது. ஆகையினாலே தான் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வது என்பது ஒரு இன்றியமையாதது. ஒரு இறைவனுக்கு படைத்துவிட்டு அந்த உணவை நாம் சாப்பிடலாம். கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்ல வேண்டும் என்று நான் முன்னதாக உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படி அவர் கிருஷ்ண பகவானுக்கு கண்ணனுக்கு அவல் கொடுத்தார். ஆவல் நிறைவேறியது. ஆகையினாலே ஆலயத்துக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது கையிலே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு தெய்வத்தை நாம் நன்றாக வழிபாடு செய்கின்ற பொழுது, சிறப்பு வழிபாடுகளை மேற்கின்ற பொழுது அதற்கு நாம் ஏதாவது ஒரு நைவேத்திய பொருள் கொடுக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் அல்லது புளியோதரை, இப்படி அந்த தெய்வத்துக்கு எது ஏற்றதோ அதை கொடுக்கலாம். அவல் பொறிகடலை எளிய பரிகாரம் என்ன என்றால், ஆன்மீக பெருமானுக்கு அவல் பொறிகடலை கூட வைக்கலாமாம். மோதகத்தை வைப்பது நல்லது. இப்படியெல்லாம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவுக்கு உரியது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நாம் படித்தால் கூட நம்முடைய மனதிலே பதியும். இந்த மூளையிலே நன்றாக அது பதியக்கூடிய ஆற்றல் அந்த நேரத்துக்கு உண்டு. அதனால்தான் குழந்தைகளை அதிகாலையில் எழுப்பிவிட்டு பாடம் படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் விளக்கேற்றி வைத்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். வீட்டுக்கு வருகிற சுமங்கலி பெண்களுக்கு எப்பொழுதுமே குங்குமம் கொடுக்க வேண்டும். குங்குமம் கொடுத்து அவர்கள் நெற்றியிலே வைத்து கொண்டால் நமக்கு ரொம்ப நன்மைகளை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நாம் உப்பு வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே வைத்தால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆலயங்களிலே எல்லாம் ஏலம் போடுவார்கள். செட்டிநாட்டு பகுதிகளிலே படைப்பு என்று வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வார்கள். அந்த படைப்பிலே எலுமிச்சம்பழம் ஏலம் போடுவார்கள், உப்பு ஏலம் போடுவார்கள், மேலும் நல்ல பொருள்கள் ஜீனி ஏலம் போடுவார்கள், மற்றும் சர்க்கரை ஏலம் போடுவார்கள். இன்னும் குழந்தைகளுக்குரிய சட்டைகள், இந்த பொருள்கள் வைக்கின்ற பொருள்களை எல்லாம் ஏலம் போடுவார்கள். உப்பு தான் அதிகமாக விலைக்கு போகும். சில இடங்களிலே பல ஆயிரக்கணக்கிலே அந்த உப்பு எடுப்பார்கள். எடுக்க அவர்களுக்கு வாழ்க்கையிலே வளர்ச்சி கூடுதலாக இருக்கும், வருமானம் பெருக்கம் இருக்கும். எனவே நாம் அப்படி செல்லாவிட்டாலும் கூட சென்றவர்கள் அங்கு வாங்கிக் கொள்ளலாம். செல்ல இயலாதவர்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு மாதத்தின் முதல் வெள்ளியில் கூட உப்பு வாங்கி வந்து வீட்டில் வைத்தால் வளர்ச்சி நன்றாக இருக்கும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும், பணக்கவலை அகலும். இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்துக்களை நாம் ஏற்று நடந்தால் நம் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். அரசியலில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. எட்டிலே சனி இருந்தாலும் கூட சுப செலவுகளும் சுப விரயங்களுமே ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து மகிழும் இனிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளின் மூலமும் கிடைக்கலாம், வள்ளல்களின் மூலமும் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமைகின்றது. உங்கள் ராஜநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட குருவோடு இணைந்தும் சூரியனோடும் இணைந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். குழந்தைகளின் எதிர்கால கனவுகளையெல்லாம் நனவாக்குவீர்கள். அது மட்டுமல்ல, குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தடைப்பட்ட காரியங்கள் இன்று தானாகவே நடைபெறப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். இன்றைக்கு எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்வீர்கள். வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு அனுகூலங்கள் அதிகம் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். நல்ல திருப்பங்கள் உருவாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். கட்டடம் வாங்கும் முயற்சியில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். 6 செவ்வாய் இருப்பதால் சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். அதேபோல ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கு லாபம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றது. நட்பு வட்ட விரியும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். பணிபுரியும் இடத்தில் பகை ஏற்படலாம். பாதியில் பல பணிகள் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தால் அமைதியை இழக்க நேரிடும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அது மட்டுமல்ல, கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் இன்றைக்கு உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். மணமாலை சூடும் வாய்ப்பும் உங்களுக்கு வரும். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. கடிதம் கூட உங்களுக்கு கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து நெய்யும் நாள். இன்றைக்கு பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டில் உங்கள் கவனம் செலுத்துவீர்கள். விரயச்சனி முடிந்து ஜென்மச்சனி முடிந்து இப்பொழுது பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் இன்றைக்கு அனுமனை வழிபட்டால் ஆனந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஆடை ஆபரணம் போல ஏதேனும் ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் விரயங்களை செய்ய நேரிடலாம். நட்பு மட்டும் மாலை நேரத்தில் பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள் பெருகும் நாள். இன்றைக்கு ஆதாயம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். உதவிக்கரம் நீட்ட எல்லோருமே உங்களுக்கு முன் வருவார்கள். 2 செவ்வாய் இருப்பதால் சொத்து சேர்க்கைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கலாம். 11ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவரோடு 10க்கு அதிபதி சூரியனும் இருப்பதால் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். மாலை நேரத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. கிழமை சனி என்பதால் இன்றைக்கு நீங்கள் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். ஆனைமிக பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். ஆனைமிக பெருமான் வழிபாடு அலர்களை தீர்த்து வைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் பலம் கூடுதலாக இன்றைக்கு இருக்கிறது. விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமடைய வைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் இன்றைக்கு விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையப் போகின்றது. கட்டிடப் பணியில் பாதியிலேயே இருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மீதியும் முடிக்க ஒரு நல்ல முடிவெடுப்பார்கள். தொழிலில் பழைய பங்குதாரர்கள் விலகினாலும் கூட புதிய பங்குதாரர்கள் வந்து நெய்யும் வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மகர ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் குழப்பங்கள் அகலும். குடும்ப சுமையை ஒரு வழியாக சமாளிப்பீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள்.
கும்பராசி நேயர்களே, ஜென்மராசியிலே கேது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுற்றியிருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். நண்பர்களின் நல் ஆதரவோடு நண்பகலுக்கு மேல் நல்ல காரியம் ஒன்று நடைபெறும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பயணங்களை ஒரு சிலர் மாற்றியமைத்துக் கொள்ள நேரிடும். என்ன இருந்தாலும் உறவினர்களின் ஆதரவு ஒருபுறம் குறைந்தாலும் கூட நண்பர்களின் ஆதரவு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காரியம் நடைபெறும் நாள் இந்த நாள். சனிக்கிழமை என்பதால் சனியை வழிபடுவது சந்தோஷத்துக்கு வித்திடும். மீனராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் என்று சுறுசுறுப்பாக செயல்படப் போகின்றீர்கள். சுற்றத்தாரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு உண்டு. கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். வருங்கால நலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. குழந்தைகளின் மூலமும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் கல்யாண வாய்ப்பு. கடலாண்டு முயற்சிகளிலும் நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பொதுவாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.